நிலையற்ற வாழ்வில் நிஜங்களை அறியவும், தனித்துவமான மனிதனை உலகில் உருவாக்கவும், மாறாத உண்மைகளோடு உங்கள் தனி ஒருவர். வணக்கம் அன்பான நேயர்களே, தனியொருவர் நிகழ்ச்சியை கேட்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். என்னைவும் கைகளில் அர்ப்பணம் செய்திட்டேன், என்னைவும் கைகளில் அர்ப்பணம் செய்திட்டேன். ஆத்துமம் தேற்றவே ஊற்றவும் ஆவியை என்னைவும் கைகளில் அர்ப்பணம் செய்திட்டேன். தேவனின் நேசம் உன்னதமாகும், தேனினும் இனிய மதுரமாகும். தேவனின் நேசம் உன்னதமாகும். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இன்று நாம் யாக்கோபின் இறப்பு மற்றும் ஆதியாகமத்தை நிறைவு செய்து தோராவின் இரண்டாவது புத்தகமான யாத்ராகமம் என்று அழைக்கப்படும் புத்தகத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கின்றோம். முதலில் நாம் யாக்கோபின் இறப்பை குறித்து பார்ப்போம். கடந்த வார நிகழ்ச்சியில் யோசேப்பு உயிரோடு இருப்பதை அவனுடைய சகோதரர்கள் மூலம் யாக்கோபு அறிந்து கொண்டான். அதை நாங்கள் பார்த்தோம். யோசேப்பை சந்திப்பதற்காக யாக்கோபும் அவருடைய குடும்பத்தினரும் கானாவிலிருந்து எகிப்துக்கு எப்படி சென்றார்கள் என்று வேதம் கூறுகிறது. பயணத்தில் யாக்கோபு ஒரு பலியை கொடுத்தார். அங்கே ஆண்டவர் ஆதியாகமம் 46 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களில் அவனிடத்தில் மீண்டும் இவ்விதமாய் பேசினார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆதலால் யாக்கோபு தன் குடும்பத்துடன் எகிப்துக்கு வந்தான். இத்தனை வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய மகன் யோசேப்பை பார்த்த யாக்கோபு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். இஸ்ரவேல் என அழைக்கப்படும் யாக்கோபும் அவருடைய குடும்பத்தினரும் எகிப்தில் கோசின் பகுதியில் குடியேறினார்கள். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்தில் வாழ்ந்தான். அவனுக்கு 147 வயதாக இருந்தபோது இஸ்ரேல் கோத்திரங்களின் தகப்பனாகிய யாக்கோபு இறந்து தன் தேவனாகிய கர்த்தருடன் இருக்கும்படி சென்றான். யோசேப்பு, அவனது சகோதரர்கள் மற்றும் மகன்மார்கள் தங்கள் தந்தையை கானான் தேசத்தில் அவனது தாத்தா ஆபிரகாம் கல்லறையில் அடக்கம் செய்தனர். ஆதியாகமம் புத்தகத்தின் 50வது அதாவது இறுதியான அதிகாரத்தை நாம் வாசிப்போமாக. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 15 மற்றும் 19 வசனங்கள் தொடக்கம் 22 வசனம் வரையும், மேலும் 24 வசனம் தொடக்கம் 26 வசனம் வரையும் வாசிப்போம். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்குச் செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்குச் சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்குச் சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்குச் சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள்.
யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடையப் போகிறேன். ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் இவ்வாறுதான் நிறைவு பெறுகிறது. யோசேப்பு இறந்ததன் பின்னர் எகிப்தில் ஒரு சவப்பெட்டியில் வைக்கப்பட்டான். வாழ்க்கையை உருவாக்கும் கதையுடன் தொடங்கி இந்த புத்தகம் மரணத்தின் கதையுடன் முடிவுறுகின்றது. ஆதாமுடைய பாவத்தின் காரணமாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் மரணம் வந்துவிட்டது. ஆதாமின் வம்ச வழியாக இருந்ததால் யோசேப்பை போன்று ஒரு நல்ல மனிதன் கூட இறக்க நேரிட்டது. ஏனென்றால் அவருடைய இருதயத்தில் பாவத்தின் வேர் இருந்தது. ஆண்டவரின் உதவியுடன் யோசேப்பு எகிப்து ஜனங்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் பட்டினி கிடப்பதிலிருந்து மரணம் வரை பாதுகாக்க முடிந்தது. ஆனால் இறுதியில் அவர்களை மரணமடைவதில் இருந்து பாதுகாக்க முடியவில்லை. பாவத்தின் விளைவு மரணமாகும். ஆனாலும் நாம் மரணத்தை வெல்லக்கூடிய வலிமைமிக்க இரட்சகரை எங்களுக்கு அனுப்புவார் என்று ஆண்டவரின் வாக்குறுதியையும் ஆதியாகமம் புத்தகத்தில் படித்தோம் இல்லையா? ஆண்டவர் அனுப்பிய இரட்சகர் சாத்தானையும் பாவத்தையும் மரணத்தையும் நரகத்தையும் தோற்கடிக்கவும் தம்முடைய ஆவியை அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் அனைவரின் இருதயங்களிலும் வைக்கவுமே வந்தார். செவிசாய்த்துக் கொண்டிருக்கும் அன்பானவர்களே, பிசாசையும் பேய்களையும் பாவத்தையும் அவமானத்தையும் மரணத்தையும் நரகத்தையும் தோற்கடித்து அவரை நம்புகின்ற அனைவருக்கும் நித்திய ஜீவனை வழங்கிய மகிமைக்கு பாத்திரரான இரட்சகரை பற்றி கொள்ளுங்கள். சகோதரர்களே, நாம் யோசேப்பின் இறப்பு வரை பார்த்தோம். அத்துடன் ஆதியாகமத்தை நிறைவு செய்து தோராவின் 2வது புத்தகமான யாத்திராகமம் என்று அழைக்கப்படும் புத்தகத்தை ஆரம்பிப்போம். அதற்கு முன்னர் நாம் ஆதியாகமம் புத்தகத்தில் கற்றுக்கொண்டவைகளை சுருக்கமாக மீட்டு பார்க்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். ஆதியாகமம் புத்தகத்தை பற்றி நமக்கு முழுமையான அறிவு இருப்பது முக்கியம். ஏனென்றால் அது தீர்க்கதரிசிகளின் மற்ற புத்தகத்தில் எழுதப்பட்ட அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கும் நம்புவதற்கும் ஆண்டவர் நமக்காக அமைத்துள்ள அடித்தளமாகும். அதன் பின்னர் நாம் தோராவின் 2வது புத்தகமான யாத்திராகமத்தை கர்த்தரின் சித்தப்படி ஆரம்பிப்போம். பிரியமானவர்களே, மோசே தீர்க்கதரிசி எழுதிய தோராவை நாங்கள் இன்னும் படித்து வருகின்றோம். நீங்கள் நினைவில் வைத்திருப்பதைப் போலவே தோரா என்பது தீர்க்கதரிசிகளின் முதல் புத்தகமாகும். அது 5 பிரிவுகளாக அல்லது புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் புத்தகம் ஆதியாகமம் என்று அழைக்கப்படுகின்றது. 2வது புத்தகம் யாத்ராகமம் என்று அழைக்கப்படுகிறது, அல்லது வெளியேற்றம் என்றும் கூறலாம். ஏனென்றால் எகிப்தில் 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேலின் சந்ததியினரை ஆண்டவர் எவ்வாறு விடுவித்தார் என்ற அற்புதமான விவரம் இதிலே அடங்கியுள்ளது. ஆதியாகமம் புத்தகத்தில் முதல் வசனம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இது மிகவும் முக்கியமானது. ஆரம்பத்தில் தேவதூதர்கள், ஜனங்கள், கிரகங்கள் அல்லது நட்சத்திரங்கள் இருப்பதற்கு முன்பு தேவனாகிய கர்த்தர் மட்டுமே இருந்தார். அடுத்ததாக ஆண்டவர் தனது நித்திய வார்த்தையின் வல்லமையாலும்
அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் பல்லாயிரக்கணக்கான தேவதூதர்களை எவ்வாறு படைத்தார் என்பதை கற்றுக்கொண்டோம். தேவதூதர்களை தெரிந்து கொள்வதற்கும் அவருக்கு சேவை செய்வதற்கும் அவரை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் அவர்களை படைத்தார். தேவதூதர்களிலே உயர்ந்த ஞானமும் அழகும் கொண்ட ஒருவன் இருந்தான். அந்த ஒருவனே தேவதூதர்களின் தலைவனாக இருந்தான். அவன் லூசிபர் என்று அழைக்கப்பட்டான். ஆனால் அவன் கர்வமானவனும் ஆண்டவரை அவனுடைய இருதயத்தில் இகழ்ந்தவனுமாய் காணப்பட்டான் என்று வேதம் கூறுகின்றது. லூசிபருடன் மற்றும் பல தேவதூதர்கள் தேவனை தூக்கி எறியும் சதித்திட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் அவரை யாராலும் தூக்கி எறிய முடியாது அல்லவா? தனக்கு விரோதமாக கலகம் உண்டு பண்ணுபவர்களை ஆண்டவர் சகித்து கொள்ள மாட்டார். சுருக்கமாக, ஆண்டவர் லூசிபரையும் அவருடைய தீய தேவ தூதர்களையும் வெளியேற்றி லூசிபரின் பெயரை சாத்தான் என்று மாற்றினார். அதாவது சாத்தான் என்பது விரோதி என்று அர்த்தம் கொள்கிறது. வெளியேற்றப்பட்ட அவனுக்கும் அவனுடைய பின் சென்ற தூதர்களுக்காகவும் நரகத்தில் நித்திய அக்கினியை படைத்தார். நியாயத்தீர்ப்பு நாளில் நீதிமானான தேவன் சாத்தானை அந்த நித்திய அக்கினியில் தள்ளுவார். அவனை பின்பற்றக்கூடிய யாவரையும் அதே விதமாய் அக்கினியில் தள்ளுவார் என்று வேதவசனங்கள் கூறுகின்றது. அடுத்ததாக நாம் கற்றுக்கொண்டோம் 6 நாட்களில் ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதமான அழகான ஒரு கிரகத்தை சிருஷ்டித்தார் என்று, மனுஷனை எவ்வாறு உருவாக்கினார் என்றும் அடுத்ததாக நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லா உயிரினங்களிலும் மனுஷன் ஒரு விசேஷித்தவனாய் காணப்பட்டான். ஏனென்றால் மனுஷன் மட்டும் தன்னுடைய படைப்பாளரினால் படைக்கப்பட்டான். அவர் படைத்த விசேஷித்த சிருஷ்டியான மனுஷனுடன் ஒரு ஆழமான அற்புதமான உறவை கொண்டிருக்க விரும்பினார். அவர் படைத்த மனுஷர்களோ அவரை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்தி அவரில் களிகூறும்படி அவர் விரும்பினார். ஆதலால் தான் அவர் மனுஷருடைய ஆன்மாவுக்குள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் திறனை கொண்ட மனதையும் ஆண்டவரை நேசிக்கும் திறன் கொண்ட இருதயத்தையும் ஆண்டவர்க்கே கீழ்ப்படிய தேர்ந்தெடுக்கும் திறன் உள்ள ஒரு மனதையும் வைத்தார். சிநேகிதர்களே, அடுத்த ஆண்டவர் சிருஷ்டித்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் முன்பதாக ஒரு சோதனையை எவ்வாறு வைத்தார் என்பதையும் கண்டோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வதால் மனுஷர்கள் என்றென்றும் அவரிடமிருந்து பிரிக்கப்படுவார்கள் என்பது நிதர்சனம்தானே. ஆகவே நம் முன்னோர்களான ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட மரத்திலிருந்து சாப்பிட்டதன் மூலம் சாத்தானை பின்பற்ற தேர்ந்தெடுத்ததை நாம் கண்டோம். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை கூறுகின்றது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆதாமையும் ஏவாளையும் அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக பூமிக்குரிய சொர்க்கத் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் எவ்வாறு வெளியேற்றினார் என்பதை அடுத்து நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் அவர்களை வெளியேற்றுவதற்கு முன்பதாக ஒரு மீட்பரை, ஆதாமின் சந்ததியை சாத்தானின் வல்லமையிலிருந்து பாவத்தின் தண்டனையிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக எவ்வாறு உலகிற்கு அனுப்ப திட்டமிட்டார் என்பதையும் கண்டோம். ஆதாமின் பாவத்தால் மாசுபடாத பரிபூரணமான ஒரு மனுஷனை பூமிக்கு அனுப்புவதே அவருடைய திட்டம். அப்படி அனுப்பப்படும் மனுஷன் ஒரு பெண்ணுடைய சந்ததியாகவே இருப்பார். அவருக்கு ஒரு மனித தாய் இருப்பாள், ஆனால் ஒரு மனித தகப்பன் இல்லை. இந்த நீதியுள்ள மனிதர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களுக்கு காண்பிப்பார். ஆதியாகமம் புத்தகத்தின் மீளாய்வினை செவிசாய்த்துக் கொண்டிருக்கும் அன்பர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தை அடைந்து விட்டதால் ஆதியாகமம் புத்தகத்தின் மிகுதி மீளாய்வினை அடுத்த வாரம் தொடருவோம். மற்றும் நிச்சயமாக யாத்திராகமம் அதிகாரத்தை பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதியுடன் உங்களை சந்திக்க வருவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நிகழ்ச்சி குறித்ததான உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப எங்கள் முகவரி TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள இலக்கம் 0714 57
7634 0714 57 76 34. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். பயனுள்ள இன்னுமோர் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது.